பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சமீப காலங்களில் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக உத்தரப்பிரதேசத்தில் இளம்பெண் ஒருவரை 5 பைக்குகளில் துரத்திச் சென்ற கும்பல் ஒன்று வயலில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெண்களின் பாதுகாப்பு குறித்து கவலை எழுப்பியபடி பதற வைத்திருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக ஆட்சி நடந்து வருகிறது. சம்பவத்தன்று இரவு தெருவில் சென்ற இளம்பெண் ஒருவரை 5 பைக்குகளில் விரட்டிச் சென்ற கும்பல் ஒன்று பின்னர் அந்த பெண்ணை வயல்வெளியில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்த அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பல்ராம்பூர் மாவட்டத்தில் கொத்வாலி திகாத் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் காது கேளாத மற்றும் வாய்ப்பேச முடியாத 21 வயது இளம்பெண் ஒருவர் தன்னுடைய மாமா வீட்டுக்கு சென்றுவிட்டு இரவு 7 மணியளவில் வீட்டுக்கு செல்கிறேன் என கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிச் சென்றுள்ளார். 1 கிலோமீட்டர் தூரத்தில்தான் அவரின் வீடு உள்ளது. சாலையில் சென்ற பெண்ணை வழிமறித்த ஒரு கும்பல் லிப்ட் தருவதாக கூறியிருக்கிறது. ஆனால் அந்த பெண் அவர்களிடம் இருந்து விலகிச் சென்றிருக்கிறார். இருந்தும் விடாத அந்த கும்பல் இளம்பெண்ணிடம் அத்துமீற முயன்றுள்ளது. இதனால் அவர் அந்த கும்பலிடமிருந்து தப்பி ஓடி உள்ளார். காம வெறி பிடித்த அந்த கும்பல் 5 பைக்குகளில் இளம்பெண்ணை விடாமல் துரத்திச் சென்றுள்ளது. இந்த காட்சிகள் பல்ராம்பூர் மாவட்ட எஸ்பியின் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. கட்டத்தில் இளம்பெண்ணை மடக்கி பிடித்த அந்த கும்பல் அங்கிருந்த வயல்வெளிக்கு இழுத்துச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறது. நீண்ட நேரமாகியும் மகள் வீட்டுக்கு வராததால் சந்தேகமடைந்த பெற்றோர் ஊர் முழுவதும் தேடியிருக்கிறார்கள். அப்போதுதான் வயல்வெளியில் அவர் மயங்கி கிடப்பது தெரிய வந்துள்ளது. சுய நினைவின்றி கிடந்த இளம்பெண்ணை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். அங்கு நடந்த மருத்துவ பரிசோதனையில் அவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது உறுதியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தையே அதிர வைத்த இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அங்கூர் வர்மா மற்றும் ஹர்ஷித் பாண்டே ஆகிய 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் சிலரை தேடி வருகின்றனர். இளம்பெண் தப்பி ஓடும் காட்சியும் பைக்கில் அந்த கும்பல் விரட்டும் காட்சியும் சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.